ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிட்றதோட உடம்பையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1/4 கப்பு பச்சரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 1/2 கப்பு வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து எதையாவது ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக செவக்க வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக கருப்பட்டியை இடித்து சேர்த்துட்டு கூடவே 2 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கருப்பட்டி கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுடுங்க. இப்போது வறுத்து ஆற வச்சுருந்த உளுந்தோட 2-3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அடுப்பில் இருக்கிற தண்ணி கூட இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த பச்சரிசியை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இது மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் உளுந்தோடையே சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அரிசியை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததும் இதோட கொஞ்சமாக உப்பு 1 ஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கு அப்புறமா தாராளமாக கொஞ்சமாக தேங்காயை துருவி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.